இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கூடவே சுகுணாக்காவையும் சேர்த்து வெளிய அனுப்பிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கையும் மொத்தமா போயிடும். எப்படி வசதி? புவனா வேண்டாம், நீயே முடிவு பண்ணிக்கோ. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இந்தா போன் வேணுமா? இந்தா நல்ல முடிவா இடையந்தோ. பட்ட வரேன். வாமா சொல்றேன். ஐயோ அம்மா 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 அம்மா, என்னடி என்ன இவ்ளோ சந்தோஷம்? ஐயோ அம்மா, இத பாரு. அதே வீடியோ தான் திரும்ப எடுத்துட்டேன். எப்படி? எல்லாம் அப்படிதான். அப்பா, அம்மா கூட்டி விடுங்கப்பா. ஏன் தெரியுமா? நான் வச்சிருந்த நம்பிக்கை, உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த கதர் மாப்ள வாய்மொழி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏண்டி, எப்படி தொட்டு தாலி கட்ட புருஷனுக்கு துரோகம் பண்ண தோணுச்சு? சுகுணாக்காவை கிருபாயை அடிக்கிறாங்க. உங்களை அவசரமா ஜெயந்திகா கூப்பிட்டாங்க. யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? அண்ணே அண்ணே, எல்லாரும் பாக்குறாங்க. வேண்டாமே. டேய், நீ குறுக்க வராத. போயிடு. ஓ அண்ணே, அண்ணி பாவம் அண்ணே, விட்டுருங்க. ஓ அப்படியாடா? சரிடா, சரி. உனக்கு யார் வேணும் இப்ப படி பண்ற? என் கூட நிக்க போறியா இல்ல அவ கூட நிக்க போறியா? பண்றா முடியா? இதோ அங்க பாருமா. யார் இந்த தைரியத்தை கொடுத்தது?
அவங்க வேணும்னு பண்ணல. சித்ராவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இப்படி பண்ணாங்க. என்ன பாத்தியா? சொல்லி வச்ச மாதிரி இவளும் அதே தான் சொல்றா. ஏதோ இவங்க எல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ண மாதிரி தெரியுதுண்ணே. என்ன இவதான் எல்லாத்துக்கும் மூலனே, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். ஏய், உண்மையை சொல்லு. சுகுணா அண்ணிதான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்போ எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி என் கூட வந்து தேடி இருக்க. என்னையே ஏமாத்திட்டல்ல? ஏமாத்திட்டல்ல? ஏமாத்திட்ட. இல்ல கருணா, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா சுகுணாக்கா பாவம், அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. திவா, என் வீட்டுல இருந்துகிட்டே என் முதல குத்தனை இவங்க 2 பேரையும் இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளா. போதுமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? இப்படி என்ன நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்திட்டல. இப்ப நான் எங்க போவேன்? என்ன பண்ணுவேன்? அக்கா, உங்க புருஷனோட கோபம் குறையிற வரைக்கும் வேற எங்கேயாவது தங்குறது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. உங்களுக்கு நெருக்கமான சொந்தக்காரங்க யாராவது இங்க இருக்காங்கன்னா சொல்லுங்க. அவங்க வீட்டுல நீங்க தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்போ நான் உன்கிட்ட உதவி கேட்கிற நிலைமைக்கு நான் கிட்ட இல்ல. நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே நீதான். இது வரைக்கும் என் மாமா இல்லாம நான் யார் வீட்டுக்கும் போனதே இல்ல. அப்போ நான் உங்களை உங்க அம்மா வீட்டுல விடட்டுமா? நான் என் அம்மா கிட்ட நான் இந்த வீட்டுக்கு வந்தா நான் என் மாமாவோட தான் வருவேன், இல்லைன்னா உடம்பா தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு நிலைமையில நான் என் அம்மா வீட்டுக்கு எப்படி போவேன்? நான் போவே மாட்டேன்.